ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் ரெசிபி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சாக்லேட் எப்படி வீட்டிலே செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சாக்லேட் செய்கிறதுக்கு வெறும் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும். சூப்பரான டேஸ்டியான சாக்லேட் வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிடலாம். சாக்லேட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, மில்க் சாக்லேட் எப்படி வீட்டிலே செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாக்லேட் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். அது ஹீட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு மேலே இன்னொரு பவுல் வச்சுருக்கிறேன். இதில் தான் நம்ம சாக்லேட் செய்ய போகிறோம். நம்ம வைக்கிற இந்த பவுல் தண்ணியை டச் ஆகாதது மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மெத்தடுக்கு பேர் டபுள் பாயிலிங் மெத்தட். இதை பற்றி ப்ரீஃபாக வீடியோவோட சென்டரில் சொல்கிறேன். இப்போ இந்த கிளாஸ் பவுலில் 3/4 கப் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். எம்எல்ல சொல்ல போகணுன்னா 160 ml. இந்த கோகோனட் ஆயில் வச்சு தான் நம்ம இன்றைக்கி சாக்லேட் ரெடி பண்ண போகிறோம். நார்மலாக கொக்கோ பட்டர் வச்சு தான் சாக்லேட் ரெடி பண்ணணும். பட் கொக்கோ பட்டர் எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்காது. அதனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாகிட்டு நம்ம இன்றைக்கி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு ரெண்டுக்கும் ரொம்பலாம் டேஸ்ட் வித்தியாசம் இருக்காது. பட் இருந்தாலுமே நம்ம ரெடி பண்ணுற சாக்லேட்டில் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால கோகோனட் ஃப்ளேவரில் இருக்கும். இதோட 1 கப் ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். ஐசிங் சுகர்னால் வேறு ஒன்றும் இல்லை, பவுடர் பண்ண சுகர். இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுருக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுமே மீதி உள்ள ஐசிங் சுகரையும் சேர்த்துடலாம். கட்டி எதுவுமே இல்லாதது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் வரும். நம்ம ஏற்கனவே 1 கப் ஐசிங் சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதே கப்பில் 3/4 கப் பால் பவுடர் நான் அளந்து வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம். இதோட 1/2 கப் மில்க் பவுடர் சேர்த்தாச்சு. இன்னும் 1/4 கப் எக்ஸஸ் இருக்குது. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஃபுல் கப் சேர்த்துருந்து 1/2 கப் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம வீடியோவில் பார்க்கும்போது ஐசிங் சுகர் சேர்த்த கப்பும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. பட் அது பார்த்தீங்கன்னா 250 ml கெப்பாசிட்டி, இது பார்த்தீங்கன்னா 130 ml கெப்பாசிட்டி. நம்ம ஏற்கனவே 1/2 கப் மில்க் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மீதி உள்ள 1/4 கப் மில்க் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது மட்டும் ரொம்பவே முக்கியம். ஒருவேளை டெம்பரேச்சர் உங்களுக்கு ஹையாக இருந்தது மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து அந்த கிளாஸ் பவுலை வெளியே எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கிறேன். நான் ஏற்கனவே டபுள் பாயிலிங் மெத்தட் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். சாக்லேட் எப்போவுமே கரெக்டான டெம்பரேச்சரில் நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் கரெக்டான ப்ராடக்ட் வரும். நம்ம இன்றைக்கி மில்க் சாக்லேட் செய்கிறனால இதுக்கு கரெக்டான டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா 40 to 45 டிகிரி செல்சியஸ். அதே இது ஃபேரன் ஹீட்டில் பார்த்தீங்கன்னா 105 to 113 டிகிரி ஃபேரன் ஹீட். இந்த டெம்பரேச்சரில் நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்ம சாக்லேட் கரெக்டான பதத்தில் சூப்பராக வரும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சாக்லேட் மேக் பண்ணும்போது நம்ம ஏன் டேரெக்டாகவே ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக வாட்டரை பாயில் பண்ண வச்சு அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சு எதுக்கு சாக்லேட் மேக் பண்ணணும்னு. இப்போ உங்கள் எல்லாருக்குமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டேரெக்டாகவே ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம அந்த ப்ராப்பர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் சூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுலையுமே நம்ம வச்சிருக்க பவுல் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா சாக்லேட் மணல் மாதிரி ஆயிரும். வீடுகளில் நம்ம குக் பண்ணும்போது 40 டிகிரி செல்சியஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்ம சேஃபர் சைடுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இன்னொன்று, நம்ம சாக்லேட் மேக் பண்ணுற பவுலை ஒரு 30 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை நம்ம வாட்டர்லேருந்து நம்ம வெளியே எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மேக் பண்ணலாம். அப்போ டெம்பரேச்சர் ரொம்ப ஹை ஆகாமல் ப்ராப்பரான டெம்பரேச்சர் நமக்கு கிடைக்கும். இதோட ஃபைனலாக 1/4 கப் கொக்கோ பவுடரை நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ரெடி பண்ண சாக்லேட் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் வந்திருக்கு. இதை நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம ஊற்றி எடுக்கலாம். அதுக்காக நான் ஒரு சிலிக்கான் மோல்டு எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணிடலாம். இது நம்ம சிலிக்கான் மோல்டில் மட்டும்தான் ஊற்றி எடுக்கணும்னு கிடையாது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன பவுல்ஸில் கூட நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். பட் வெளியே எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அதுக்காக நம்ம பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஊற்றி எடுத்துக்கோங்க. இதில் எல்லாத்துலேயும் ஊற்றி எடுத்துட்டேன். அடுத்த மோல்டில் நான் ஹாஃப் மட்டும் சாக்லேட் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கலாம்.
நட்ஸ் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை எல்லா மோல்டுலையுமே சேர்த்துட்டு இருக்கிறேன். ஃபைனலாக இதுக்கு மேலேயும் நம்ம சாக்லேட் ஃபில் பண்ண போகிறோம். இப்படி நம்ம நட்ஸோட சாக்லேட் மேக் பண்ணுறனால நம்ம சாக்லேட் சாப்பிடும்போது அந்த நட்ஸோட டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். சிலிக்கான் மோல்டில் எல்லாத்துலேயுமே சாக்லேட் ஃபில் பண்ணி வச்சாச்சு. இதை நான் ஃப்ரீசரில் 3 hours மட்டும் வச்சு எடுக்க போகிறேன். 3 hours ஆயிடுச்சு. நம்ம சாக்லேட் எல்லாத்தையும் மோல்டுலேருந்து வெளியே எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஊற்றி வச்ச சாக்லேட் எல்லாம் கரெக்டான ஷேப்பில் சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா சாக்லேட்டையுமே நம்ம மோல்டுலேருந்து வெளியே எடுத்துடலாம். நம்ம சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணுறதுனால நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா சாக்லேட்ஸும் வெளியே எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டான ஷேப்பில் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை பபாய், கீப் ஆன் வாட்சிங்.